ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம குக்கியோடைய பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். சரி, அவங்க டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம லாஸ்ட்டாக சியாவுடைய வீட்டுக்கு வந்து குட்டி லேப் ஓப்பன் பண்ணி வைக்கிறத பார்த்துருப்போம். அந்த சூனியக்காரிக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது லாண்ட்ரி ரூமுக்கு நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க. அவன் ஆர்டர் ரெடி பண்ணுறது விஷயமா பேசிகிட்டு இருக்க அங்கே டிடெக்டிவ் ஸ்பாட்டுக்கு வந்து சியோ முகத்தில் மயக்க மருந்தை வச்சு அவனை கட்டி போட்டு வைக்க, கட்டி போட்டு தான் அவருடைய ஹையர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி சாஃபாவை கையோட பிடிச்சிட்டேன் சார், அவார்ட் ரெடி பண்ணி வைங்க, வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு செம ஜாலியாக இருப்பார் இல்லையா. அப்போ யாரோ வந்து கதவை தட்ட, இதோட நம்ம கதை அவ்வளோதான், இனி எல்லாமே முடிஞ்சதுன்னு சியோ வந்து பயத்தில் நடுங்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் வர காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சியோடைய அப்பா வந்து அவனுடைய பேக் தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு ஓடி இருப்பார் இல்லையா. அங்கே சியோ ஓடி போய் பார்க்கும்போது அந்த பில்டிங்கே நெருப்பு எரிஞ்சிட்டு போயிருக்கும். அப்போ அவனுடைய கையில் கூட ஒரு ஃப்ளாஷ் டிரைவ் கிடச்சிருக்குமே. சரி, பணம் தான் போச்சு, இது என்னவோ நம்மளுடைய கையில் வந்து விழுந்திருக்குது அப்படின்னு சியோ அதை எடுத்துட்டு போயிட்டு இருந்திருப்பான். அப்போ அதே இடத்துக்கு இப்போ கன்சல்டண்டா இருக்காரு டிடெக்டிவ். அவர் ஒரு கார்ல வந்து இறங்கி பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த இடத்துல தான் இந்த குக்கி பிசினஸ் நடந்திருக்கும். உண்மையான சாப்பா அங்கதான் இருந்திருப்பான். அதை பிடிக்க தான் டிடெக்டிவ் அங்க வந்திருப்பாங்க. அங்க இப்படி நெருப்பு கொழுந்து விட்டு எரியவும் இதோட குக்கி பிசினஸ் சாப்பா எல்லாருடைய கதையும் முடிஞ்சிருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. சோ அதை தான் இப்போ சியோ முன்னாடி நினைச்சு யோசிச்சுட்டு இருப்பாரு. சோ நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த கதை இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப காலமா போயிட்டு இருந்திருக்குது போல. அதை கண்டுபிடிக்க இந்த டிடெக்டிவ் வந்து பயங்கரமா போராடிட்டு இருந்திருக்கிறாரு. அது போக நம்ம சியோ இந்த பிசினஸை ரன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டம் வந்து இதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. அது போக அந்த கேஸ் தான் நெருப்போட நெருப்பு அழிஞ்சிட்டு நினைச்சிட்டு இந்த டிடெக்டிவ்க்கு இது இன்னும் முடியலன்ற மாதிரி தெரிய போய் தான் ஸ்கூல் டீச்சரா அந்த கேஸை விசாரிக்க வந்திருக்காரு போல. ஸோ எல்லா ஸ்டோரியும் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ கரண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச சாஃபா யாரு, நம்ம சியோ தானே. அவன் எப்படி தப்பிக்க போறான்னு பார்க்கலாம். ஸோ டிடெக்டிவ் சொன்ன மாதிரி யாரோ வந்து கதவை தட்ட, டிடெக்டிவும் ஆஃபீஸர் வந்துட்டாங்க, இவனை ஒப்படைச்சிட வேண்டியது தான், இதுக்கு மேலேயும் இந்த கேஸ் தொடர வாய்ப்பே கிடையாதுப்பா, நான் இப்போவே இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு திண்டுக்கல் பூட்டை வாங்கி போடுறேன் பாரு அப்படின்னு பல கற்பனையில போய் கதவை திறக்க, அங்கதான் அவருக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். அங்க சியோ கூட படிக்கிற ஒரு பையன் வந்திருப்பான். அவன் வந்ததும் டிடெக்டிவை பார்த்து, சார் அப்போ நீங்க டீச்சர் இல்லையா, நான் கூட உங்களை டீச்சர்னு நம்பிட்டு இருந்தேன், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்க, ஐயோ நம்ம டிடெக்டிவ்ன்ற உண்மை இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு போல, என்னடா நமக்கே இது புது ட்விஸ்டா இருக்குது அப்படின்னு செம சாக்காகி நின்றுட்டு இருப்பாரு. ஆக்சுவலா இப்போ இந்த பையன் இங்க வந்தது கூட நம்ம ஹீரோயினுடைய செம மாஸ்டர் பிளான் தான். ஆனா இது டிடெக்டிவ்க்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அது தெரியாம நம்ம டிடெக்டிவ் வந்து பாவமா முழிச்சிட்டு நிற்பாரு. அங்க இருந்து அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் சூனியக்காரையும் சேர்ந்து சாஃபாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல, நம்ம இப்போ நம்ம தலைவனை காப்பாற்றணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டையை போட்டு அப்படியே உடச்சிட்டு இருக்க. ஒருவேளை சாஃபாவுக்கு எதுவும் ஆகிட்டுனா நான் தான் அடுத்த தலைவி, புரியுதா, நீ எனக்கு கீழே தான் வேலை பார்க்கணும், சாஃபாவை விட நான் டெரர், என்னுடைய வேலையே உன்னை இந்த வேலையை விட்டு தூக்குறது தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சூனியக்காரி சும்மா என்னென்னமோ சொல்லி மெண்டல் மாதிரி வளரிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இது ஆல்ரெடி ஒரு பைத்தியம், இப்போ கூட கொஞ்சம் வளம்புது, இதெல்லாம் கேட்கணும்னு என்னுடைய தலையெழுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் பிளானை யோசித்து அங்கிருந்து ஓடி வராங்க. என்ன பிளான்னா, நம்ம ஹீரோயின் ஒரு சூப்பர் ஐடியா யோசிச்சிருப்பாங்க. ஹை குக்கின்ற நேம்ல ஒரு கான்டெஸ்ட் நடத்தலாம், அதுல 2 ஈவெண்ட் நடத்த போறோம். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து நான் சொல்ற அட்ரஸ்க்கு முதல்ல போற 10 பேருக்கும் 30 மில்லியன் வேல்யூ உள்ள 10 ஹை குக்கியை ஃப்ரீயா கொடுக்க போறோம். செகண்ட் ஈவெண்ட், அப்படி அதை மிஸ் பண்றவங்க அங்க போய் அந்த அட்ரஸ்க்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்து அனுப்பணும். அப்படி பண்ண எல்லாத்துக்கும் நிச்சய பரிசு இருக்குது. மூணாவது ஈவெண்ட் என்னன்னா, யாரு நான் சொல்ற இடத்துக்கு போய் அங்க உள்ள போய் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை போட்டோ எடுத்து அனுப்புறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மந்த்துக்கு தேவையான ஹை குக்கி ஃப்ரீயா கிடைக்கும். அது போக முதல்ல யார் போறாங்களோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு பிரைஸை கொடுக்க போறேன். ஸோ தேடி போங்க, செல்ஃபி எடுத்து அனுப்புங்க, உங்களுக்கான பரிசு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டான். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா வருவாங்க இல்லையா. ஏன்னா இதுதான் சியோவை வெளியில கொண்டு வர சரியான டைம்னு யோசித்து நம்ம ஹீரோயின் இந்த பிளானை போட்டிருப்பாங்க. அது போக அவங்கள வந்து பிக் பண்ண அவங்க எஃப் கிளாஸ் எனிமியவே வர சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயின் எல்லா பிளானையும் ஷார்ட் டைம்ல சூப்பரா பண்ணிட்டு லிஃப்ட்ல இருந்து இறங்கி கீழே போயிட்டு இருக்க. அங்க கரெக்டா ஜின் வந்துட்டான். எங்க போற, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோயின் வந்து அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. ஜின்னும் அவங்க பின்னாடியே போறான். அங்க கரெக்டா ஒரு கார் வருது. ஹீரோயின் கார்ல ஏறி போயிட்டாங்க. இதை பார்த்த ஜின் என்ன நடக்குது இங்க அப்படின்னு பார்த்துட்டு நிக்க, அவன் பின்னாடி இருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கும்பலா ஓடி வருவாங்க. இது என்னடா எல்லாமே வினோதமா இருக்கு, எல்லாரும் அவ்வளவு வேகமா எங்க தான் போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இவ்வளவு வேகமா எங்க போவாங்க, சியோவை பார்த்து அவங்க கூட போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும்ன்றதுக்காக தான் தலை தெறிக்க ஓடுவாங்க இல்லையா. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல. சோ நம்ம ஹீரோயின் இங்க பாத்தீங்கன்னா கார்ல வேகமா போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு பாதி கிளாஸே கட் அடிச்சுட்டு ஓடுறாங்க. இப்படி எல்லா பக்கமும் இருந்து ஓடி வர, அப்போ முதல்ல ஒரு பையன் வருவான். அவன் யாருன்னு கொஞ்சம் ஒத்து பாருங்க தெரியும், நம்ம டிடெக்டிவ்க்கே சாப் கொடுத்துருப்பானே, அவன் தான் அந்த இடத்துக்கு முதல்ல வந்திருப்பான். அதனாலதான் அங்க வந்து வீடு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு அங்க கதவை தட்டுறான். டிடெக்டிவும் கதவை திறக்கவும் அவன், என்னடா நம்ம சார் கூட இந்த கான்டெஸ்ட்ல வந்திருக்காரு போல, இவர் டீச்சர் தானே, இவருக்கு இது எப்படி சூட் ஆகும், இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தானே அப்படின்னு யோசித்துக்கிட்டே தான் அவர்கிட்ட, நீங்க டீச்சர் தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க டீச்சர் இல்லையான்ற மாதிரி கேட்டு இருந்திருப்பான். ஆனா டிடெக்டிவ் அதை மாத்தி புரிஞ்சு டென்ஷன் ஆகிடுவாரு. அதுக்குள்ள அந்த பையன் உள்ள இருக்கிற சேவை பார்த்துருவான். ஆகா, இவனை மட்டும் நம்ம போட்டோ எடுத்து போட்டுட்டோம்னா நமக்கு 1 மந்த்துக்கு தேவைப்படுற எல்லா குக்கியும் ஃப்ரீயா கிடைக்கும், சீக்கிரமா எடுப்போம் அப்படின்னு ஆசையில உள்ள போக, டேய் என்னடா
பண்ற? நானே பல தர்ம அடிகளுக்கு அப்புறம் இவனை பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறேன், நீ என்னடானா இங்க வந்து அவனை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு யோசித்து அவனை வெளியில பிடிச்சி தள்ள எவ்வளோ ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவன் விட்டுறதா இல்ல, எனக்கு பரிசு வேணும்டா அப்படின்னு உள்ள போயே தீர்வேன்ற மாதிரி விடாம போராடிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டை இந்த டிடெக்டிவ் கொஞ்சம் நகர்ந்து பிடிக்கலான்னு பார்க்க அரண்டு போயிடுவாரு. அப்படி என்னதடா பார்த்தாருன்னு பார்த்தா அங்கதான் நம்ம ஹீரோயினுடைய பிளான் வேற லெவல்ல கொடி கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்து ஏதோ எரிமலை உருண்டை மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. டிடெக்டிவ் தடுத்தும் அதையும் மீறி உள்ள போய் சியோவை போட்டோ எடுத்து அவனுடைய கை கட்டை கலட்டி அவனுக்கு பாதுகாப்பு பட கொடுத்த மாதிரி ரொம்பவே சேஃபா எல்லாரும் சியோவை பத்திரமா வெளியில கொண்டு வந்துருவாங்க. இதை பார்த்த டிடெக்டிவ், டேய் எல்லாமே என்னுடைய நெடுங்கால உழைப்புடா, என்னடா இப்படி வந்து அவனை போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க, கையில எட்டினது வாய்க்கெட்டலன்றது இதுதான் போல, இப்பதான் தெரியுது அது எவ்வளவு கொடுமைன்னு அப்படின்னு சொல்லி பாவம் மனுஷன் புலம்பிட்டு இருக்கிறாரு. அங்க கரெக்டா நம்ம ஹீரோயினும் வர சேவுக்கு எதுவுமே புரியல. அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சுது, இனி நம்ம ஆயிலுக்கும் சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்கு இப்ப இப்படி எல்லாம் நடக்கிறது சமசாக்கா இருக்குது. நம்ம ஹீரோயினும் அவனுக்கு முன்னாடி கார்ல வந்து இறங்கி நிக்க சிவ அவங்கள அப்படியே ஒரு லுக்ல பாக்குறான். கடவுளே அவனுடைய முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயின் உடனே அவன்கிட்ட வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவனை காப்பாத்தி கார் கிட்ட கூட்டிட்டு போக, நீங்க எல்லாரும் உங்க நம்பர்ல இருந்து மெசேஜ் அனுப்புங்க, உங்க கிஃப்ட் ஜிபேல நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ ரெண்டு பேரும் இந்த டிடெக்டிவ் வந்து இருக்குடா உங்களுக்கு வசமா இருக்குது, இப்ப வேணா தப்பிச்சு போகலாம், ஆனா சீக்கிரமாவே வருவேன்டா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே சோகமா நடந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் சியாவும் டிடெக்டிவா வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்க அவனை கூப்பிட்டு அப்படியே கார்ல ஏறி சேஃபா போயிட்டுறாங்க. இப்படி இருக்க ஹீரோயின் சியோ கார்ல போயிட்டு இருக்க அப்பதான் சியோ போனை அங்கேயே மிஸ் பண்ணி இருக்கிறத பாப்பான். நம்ம ஹீரோயின் தான் ஈவெண்ட்டுக்காக ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதுல எல்லாரும் போட்டோ எடுத்து அனுப்பிட்டே இருப்பாங்கல்ல. டேய் அதான் ஈவெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கே கிளம்பியாச்சு, இன்னும் என்னடா அனுப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அப்பதான் கோட் போட்டுக்கிட்டு அந்த ஆபீசர் இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம டிடெக்டிவ் சாஃபா பிடிச்சிட்டேன்னு சொல்லி வர சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க தான். வந்ததே வந்தீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும், இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க ஒரு குண்டு பையன் வேற, அவன் கூட சேர்ந்து கொஞ்சம் கேர்ள்ஸும் வேற, எல்லாரும் போட்டோ எடுத்தா குக்கி கிடைக்குமேன்றதுக்காக அங்க நிக்கிற ஆபீசர்ஸையும் சேர்த்து போட்டோ எடுக்க அவர் வந்து இவனுங்களை துரத்த ட்ரை பண்ணுவாரு. செம காமெடியா போயிடும். டிடெக்டிவ் அங்க நின்று ஒரு தாத்தா கிட்ட போன்ல பேசிட்டு இருப்பாரு. பேசி முடிச்சுட்டு கார்ல வந்து உட்காந்து அகைன் பிளாஷ்பேக்கு போறாரு. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, அப்ப அவரும் அங்க செக் பண்ணி பார்க்க அவருடைய ஐடியா காமிச்சிட்டு போவாரு. அப்போ அவனுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் அங்க வந்துருவாரு. அவர் வந்து, நீ என்னங்க, நீ தான் லீவ்ல இருந்தியே, அப்புறம் எதுக்கு வந்திருக்கிற, ஃபயர்னு கேள்விப்பட்டு வந்தியா இல்ல ட்ரக்கா அப்படின்னு கேட்க, ஃபயர் தான், இப்பதான் நியூஸ் வந்துருச்சு, அதை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே அவர் போயிடுவாரு. அங்க ஆக்சிடென்ட் நடக்க ஒருத்தர் தீய கொளுத்தி போட்டிருப்பாரு. அவர் வந்து டிடெக்டிவை பார்த்து, போங்க போங்க வேற எதுவும் கேஸ் இருந்தா போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏளனமா சிரிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டிடெக்டிவ் வந்து ஒழுங்கா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு ரத்த கலவையில ஒரு ட்ரம்முக்குள்ள உட்கார வச்சிருப்பாங்களே, அதே மாதிரி இவரையும் கேஸ் பிடிக்காம தவற விட்டுட்டாருன்னு சொல்லி அவருடைய ஹையர் ஆபீசர் ட்ரம்முக்குள்ள உட்கார வச்சிருக்க அதுக்குள்ள சில் வாட்டர் வர குளிர்ல நடுங்கி போயிருப்பாரு. ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருப்பாங்க போல. அப்ப அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரை பத்தியும் விசாரிப்பாங்க. அவரும் இந்த கேஸை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப நாளா போராடிட்டு இருப்பாரு போல. ஸோ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து கைக்கு வந்த கேஸை இப்படி விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக்கை யோசித்து பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்க அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. சியோ கூட சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க. ஆமா அங்க வந்தது போலீஸா இல்லையா, எனக்கே டவுட்டா தான் இருக்குது, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், இன்னைக்கு என்னுடைய கையை அவங்க இப்படி கட்டி போட்டு வச்சதுக்கு காரணமே நீ தான், எனக்கு இதெல்லாம் தேவையா என்ன, நீ சொல்லி தானே அவர் இந்த கேஸை கண்டுபிடிச்சாரு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி நான் டிடெக்டிவ் கிட்ட இந்த கேஸை பத்தி சொல்லிட்டேன்ற மாதிரி, நீ இந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தா எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்காது, என்னுடைய கையை பாரு, ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி என்னுடைய கையை கட்டி போட்டு எப்படி ரத்த கரையா இருக்கு பாரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கத்துறான். நீ இதுவும் சொல்லுவே இதுக்கு மேலேயும் பேசுவடா, நான் உன்கிட்ட சொல்ல நீ எனக்கு எங்க டைம் கொடுத்த, அதுக்குள்ளதான் நீ சாஃபான்றது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ கூட நான் தான் மூளையை கசைக்கு ஒரு பிளானை போட்டு உன்னை வந்து காப்பாத்திருக்கிறேன், இவ்வளவு நாளா உன்னை பிடிக்க அலைஞ்ச டீம் என்னையும் இனி வலை வீசி தேட போறாங்க, உனக்கு நான் ஒவ்வொரு தடவையும் நல்லதுதான் செஞ்சேன், ஆனா உனக்கு அது புரிய மாட்டேங்குது, ஆனா நீ இப்போ அங்கிருந்து காப்பாத்தினது எவ்வளவு விஷயம்னு யோசிக்காம என்கிட்ட வந்து கத்துற அப்படின்னு சொல்ல, ஓ என்னை காப்பாத்திட்டேன்னு உனக்கு வர நினைப்பு இருக்கா, நீ இப்ப கூட சுயநலமா தான் இருக்கிற, உன்னுடைய தங்கச்சிய நான் இல்லாம காப்பாற்ற முடியாது, அதுக்காக மட்டும்தானே நீ என்னை வந்து காப்பாத்தின, இல்லைன்னா நீயே என்ன கொண்டு போட்டிருப்ப தானே அன்னைக்கு, இல்ல போலீஸ் கிட்டையாவது பிடிச்சு கொடுத்துருப்ப அப்படின்ற மாதிரி அவன் பதிலுக்கு கத்திட்டு இருக்க. ஆமாண்டா அப்படியே வச்சுக்கோ, இப்போ நீ என்கிட்ட சண்டை போடாம அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசி, எப்படியும் உன்னையும் என்னையும் தேடிட்டு தான் இருப்பாங்க, நம்ம எங்கேயும் போகாம சேஃபா ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி அங்கேயே போய் இருக்காங்க. ஹீரோயின் ஒரு நோட்ல எதையும் யோசித்து பயங்கரமா கிரிக்கெட் இருக்காங்க. அப்போ ஒரு ஹை குக்கி எடுத்து சாப்பிட சிவா அவங்கள வினோதமா பாக்குறான். என்னடா நீ தயாரிக்கிறது தானே இப்படி பார்த்துட்டு இருக்க, இது சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் யோசிக்க நல்லா வரும், அதான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட, ஆமா ஆமா அது எனக்கே நல்லாவே தெரியும் பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். அப்புறமா ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று அவனை மாற்றி மாற்றி எல்லாரும் கையை கட்டி போட்டது டிடெக்டிவ் அவன்கிட்ட வந்து நின்னதுன்னு எல்லாத்தையுமே நினச்சி டென்ஷனில் இருக்கிறான். அடுத்த சீனில் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மின்யாங்க தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கிற நர்ஸ் அங்கே உட்காந்து கேண்டி கிரஷ் விளாண்டுட்டு இருக்க மின்யாங் லைட்டாக சிரிச்ச மாதிரி இருக்குது. அப்படியே ஜூம் பண்ணிப்போங்க அவளுக்கு வந்த ட்ரீமாக காட்டுறாங்க. அதில் மின்யாங் அவளுடைய வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. திடீர்னு அவளுக்கு மேலே ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்குது. இது என்னடா புதுசாக இருக்குதுன்ற மாதிரி அக்கா கிட்ட சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில் வர அந்த வீடு வேற மாதிரி இருக்குது. நல்லா செட்டப்லாம் அழகா இருக்குது. அங்கே நம்ம ஹீரோயின் கியூட்டா உட்காந்து ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. மின்யாங்க பார்த்த உடனே ஃபோனை கட் பண்ணிட, ஓ எனக்கு தெரியாம உனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேற இருக்கானா, சொல்லு எங்க இருக்கிறான், எனக்கு தெரியாம எப்படி நடந்துச்சுன்னு சொல்லு, எனக்கு இப்பவே நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு ஹீரோயினை போட்டு நச்சரிக்க, அடியே அவன் என்னுடைய கிளாஸ்மேட் தான், நீ ஓவரா பேசாத, போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு அவளை அனுப்ப அவ கிளம்புற மாதிரி தெரியல. ஓ கிளாஸ்மேட்டா, அவன் கிட்ட தான் மீட்டுன்னு சொன்னீங்களா, ஆமா வீடு ஃபுல்லா உங்களுடைய புது ட்ரெஸ் தான் இருக்கு, இவ்வளோ ட்ரெஸ் உங்களுக்கு எதுக்கு, இது வீடா இல்லைனா ஏதாவது டெக்ஸ்டைல் கடையா, நீங்க காலேஜ் போறதுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவளுக்கு அகைன் மேல இருந்து ஏதோ சத்தம் வந்த மாதிரி இருக்குது. அக்கா இப்போவாவது கேட்டியா, ஏதோ சவுண்ட் கேக்குது, பூம் பூம்னு எனக்கு கேக்குது, உனக்கு எப்படி கேக்குது அப்படின்னு சொல்ல, அடியே என்னுடைய மூட அப்செட் பண்ணாத, எனக்கெல்லாம் ஒரு சவுண்டும் கேட்கல, நீ நகரு, என்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க. அக்கா இந்த ட்ரெஸ் எனக்கு உன்னை விட அழகா இருக்கும், நானே இதை வச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லி மின்யாங்கும் ஹீரோயினும் கியூட்டா சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதோட ட்ரீம் முடிய அந்த நர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா கேம் விளையாண்டு போன்ல வந்து சார்ஜ் இறங்கிருது. அவங்களும் போனை சார்ஜ் போட்டுட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. மின்யாங் சிரிச்ச மாதிரியே படுத்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. போன்ல வேக வேகமா ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சியோ வந்து, நான் இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறேனே தெரியல, அந்த போலீஸ் கூட என்னால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, அந்த பீப்புள் கிட்ட இருந்து என்னால தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஓ அவ்வளோ சீன் சொல்லிட்டு போயிருக்காரா, அப்ப இதுக்கு பின்னாடி வேற யாரோ கண்டிப்பா இருக்கணும், நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட ஆள் இருக்குது, நம்ம ஸ்கூல்ல இ கிளாஸ் படிக்கிற பையன் இருக்கான், அவன் கூட உன்னுடைய வீட்டுக்கு வந்து காப்பாத்த வந்தான், அவனுடைய அப்பா போலீஸ் தான், அவன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன், அந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் நமக்கு சீக்கிரமா கிடைக்கும், அப்புறமா ஜின் இருக்கானே உன்னுடைய ரூம்மேட், அவன் தான் நம்ம ஸ்கூலோடைய சேர்மனுடைய பேரன், அவன்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கிறேன், ஸோ இந்த ஆபீசர் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ண சொல்லியிருக்கிறேன், அவனும் சீக்கிரமாவே அனுப்புறேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறான், சீக்கிரமே அவர் யாரு என்னன்றது எல்லாமே நமக்கு வந்துடும், அவரு நம்மள தேடுறது இருக்கட்டும், நம்ம அவரை எப்போ பிடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நான் ஸ்டாப்பா மூச்சு விடாம பேச, பாரு முழுசா சந்திரமுகிய மாதிரி இருக்கிற சூ அங்க பாருன்ற மாதிரி, எப்படிடா இவங்க இந்த அளவுக்கு பிளானை செகண்ட் பை செகண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியாம போயிடுச்சு, இவங்களை மட்டும் ஒரு டிடெக்டிவ் வேலையில சேர்த்து விட்டோம், அவ்வளவுதான், ஒரு பையன் இவங்க முன்னாடி தப்பிக்க முடியாது, எதுக்கும் நம்ம இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும், இல்ல எப்போ என்ன நடக்கும்னு கூட கணிக்க முடியாது போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அதோட இந்த பார்ட்டை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சு, கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.